ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் ஒரு கப் ரவையும் ஒரு கப் தேங்காயும் இருந்தால் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மார்னிங் டைமில் இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாவாகவும் இருக்கும். சரி வாங்க இந்த டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது வறுக்காத ரவை. உங்கள்கிட்ட எந்த ரவை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரவை கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா அரை கப் போல் தண்ணி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டதுக்கப்புறமா இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கிறேன். இது இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இன்னும் லைட்டாக திக்காக இருக்கும். இந்த அளவுக்கு லைட்டாக திக்கானதுக்கு அப்புறமா நான் ஒரு கிளாஸ் போல் மோர் எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பில்லாத மோர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோர் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம சுட்டு எடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் தயிர் சேர்க்குறதா இருந்தால் ரவையும் தேங்காயும் அரைக்கும் போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மோர் சேர்க்கறதுனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஆப்ப மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாவு சேர்த்துட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஒரு ஆப்பம் போல் சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு முறை ரவுண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது மொத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குக்காக டைம் ஆகும். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ 2 பக்கமும் பொன்னிறமாக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு தோசை எடுத்தாச்சு. அடுத்தது 2வது தோசையும் இதே போல் சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் லைட்டாக ஒரு ரவுண்ட் மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த தோசைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கும் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.